ॐ श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यादयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गता गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे। नमः सदसे नमः सतसस्पते नमः सखीनां पुरोकानां चक्षुषे நமோ திவே நம பிருதிவே நம. எல்லாம் வல்ல இறைவனுடைய பெருங்கருணையினாலே 422வது வார நலமான வாழ்விற்கு வழிபாட்டு சிந்தனைகள், நினைத்ததை நிறைவேற்றும் சிவாலய தேவதைகள் என்கிற தலைப்பில் குடிமரம் அதை பற்றி சிந்திச்சுன்னு வரோம். அதில் ஆஹ்வானம் அப்படின்னு சொல்லி குடியேற்றுற அன்னைக்கு கூப்பிடுற தேவதைகளை ஒன்று ஒன்றா பார்த்துன்னு வரோம். அதில் பஞ்சபிரம்மம்னு போட்டு பஞ்ச பிரம்மம் அப்படின்னு பொதுவாக மந்திரங்களை கொண்டு தேவதைகளை அழைக்கிற வழக்கம் இருக்குது. மந்திரம் ஒரு சாதனம். இந்த மந்திரம் சொன்னால் இந்த தேவதை வரும் அப்படின்னு நம்ம சாஸ்திரங்களில் நிறைய பார்த்துருக்கோம். அந்த மந்திரத்தை சொல்லி அழைத்தார்னு வருது, வேதங்கள்லேயும் வருது. அது யார் சொல்லி கூப்பிட்டாலோ அவளுக்கு அந்த ரிஷின்னு சொல்லுவோம். அதில் சந்தஸ், அதுக்கு உண்டான தேவதை. இந்த மந்திரத்தை சொன்னால் இந்த தேவதை வரும் அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். ஆகமத்துலேயும் அதில் நிறையா சான்றுகள்லாம் இருக்குது. கணபதிக்குரிய மந்திரம் தனியாக இந்த மாதிரி மந்திரத்தை சொல்லி கூப்பிட்டா கணபதி வருவார், இந்த மந்திரத்தை சொன்னால் அம்பாள் வருவா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் மந்திரமே தேவதையாக இப்பொழுது பார்க்கிறோம். அதுக்கும் இதுக்கும் அதான் வித்தியாசம், நுட்பம். மந்திரத்தை சொல்லி தேவதைக்கு போகிறோம், இங்கே மந்திரமே தேவதை. அப்படி மந்திரமே தேவதையாக இருக்குமா, அப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னா நம்ம எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா, மந்திரம் என்பது ஏதோ ஒரு மொழியிலாயது அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிடுவோம். அப்படி தானே? இப்போ மந்திரம் அப்படின்னா இப்போ வேதத்தை மந்திரம்னு சொல்கிறோம், ஆகமத்தை மந்திரம்னு சொல்கிறோம். அப்படி மந்திரம்னு சொல்லும்போது அதில் வடமொழியில் அமைஞ்சிருக்கு. அந்த வேதம் ஆகமம் ரெண்டுமே வடமொழியில் அமைஞ்சிருக்கு. அதில் என்ன சொல்கிறோன்னா, அது ஒரு மொழி. அந்த மொழியில் சொல்லப்பட்ட வார்த்தைகளையோ சொல்லையோ எழுத்தையோ வரியையோ தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கோம். திரையம்பகம் யஜாமகே சுகந்தி வேதத்தில் ஒரு இருக்குது. அதை சொன்னால் மிருத்யுஞ்சய மந்திரம்னு சொல்கிறோம். அந்த பார்ட்டை சொல்லிகிட்டே இருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு கருத்துக்கள் பொதிந்த ஒரு வரி அல்லது ஒரு சொல் அல்லது ஒரு எழுத்து என்பது எல்லா மொழியிலும் இருக்கும். அப்படி தானே? ராஜசேகர் அப்படின்னு எழுதுறீங்க, உதாரணம் என்னோடய பேரை சொல்கிறான். இந்த ராஜசேகரன் வடமொழியில் எழுதினாலும் சரி தான், தென்மொழியில் எழுதினாலும் சரி தான், தெலுங்கில் எழுதினாலும் சரி தான், உருதுல எழுதினாலும் சரி தான், மற்ற பிற லோகத்தில் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட மொழி என்ன இருக்குதுன்னு சொல்கிறா. அது அத்தனை மொழியிலையும் இந்த சொல், இந்த ஒலி என்ன வரும்? இந்த ஒலி இதில் இல்லைன்னு சொல்ல முடியாது. அகரம் எல்லா மொழிக்கும் போது அகர உகர மகார பிரணவாகாரம்னு நம்ம சொல்கிறோம். அப்போ எல்லா மொழியிலையும் என்ன இருக்கு? அகரம் உகரம் இருக்கே. அப்போ அதை மந்திரம்னு எப்படி சொன்னீங்க? அப்போ எழுத்து மந்திரமா அல்லது சொல் மந்திரமா இல்லை அதனுடைய பொருள் மந்திரமா அப்படின்னு கேட்டால் ஆற்றல் இருக்குது. அந்த மந்திரத்துக்குள்ளே ஒரு ஆற்றல் இருக்குது. அதனால தான் மந்திரம் என்பது மொழி சார்ந்ததுன்னு நம்ம சொல்ல முடியாது. அதுக்கு மேலே என்ன இருக்கு? ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. அதை தான் இந்த இடத்துல மந்திரம்னு சொல்கிறான். ஒரு உதாரணம் பாருங்க. வேதத்தின் மந்திரத்தால், இந்த வார்த்தை அப்படியே நிப்பாட்டிங்க. வெண்மணலே சிவமாக, இது வரைக்கும் எடுத்துக்குவோம். இந்த அடுத்த வார்த்தை பாருங்க, போதத்தால். இந்த ஒரு வார்த்தை தான் ரொம்ப சிக்கலான வார்த்தை. இது சொன்ன யார் சொன்னாது? இப்போ வேதத்தின் அப்படின்னு சொன்னால் அது ஒரு குறிப்பிட்ட அமைப்பு, ஏற்ற இறக்கங்களோடு சொல்லப்படுகிற, ஒரு இசையோடு சொல்லப்படுகிற, ஒரு கருத்தோடு சொல்லப்படுகிற, ஒரு தேவதையை குறித்து சொல்லப்படுகிற ஒரு மந்திரம். வேதத்தின்
மந்திரத்தால் அப்படின்னா இந்த மந்திரம்ங்கிறது மனனம் திராணம், நினைப்பவனை காப்பதுன்னு சொல்கிறீங்க, சொல்லுபவனை காப்பதுன்னு வரல. என்ன வருது? மனனம் திராண விதி மந்திரம். இப்போ மந்திரத்தால் மந்திரம். இப்போ இந்த மந்திரம்னா அறிவுன்னு அர்த்தம். மந்திரம்னா ஆலோசனை கூட்டம், ரகசிய கூட்டம். ராஜா ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் மந்திர ஆலோசனை கூட்டத்தை கூட்டுவார். அதில் முக்கியமான மெம்பர்ஸ்லாம் இருப்பா தமிழில். மந்திரம்னா ஆலோசனை. இந்த இடத்துல மந்திரத்தால் அந்த தீயை சேர்த்தா கூட, அப்போ அந்த ஆலோசனை கூட்டுறது அப்படிங்கிறது அறிவு. என்னது? அறிவு. வேதத்தின் மந்திரத்தால். இந்த மந்திரங்கிறதுக்கு ரெண்டு பொருள் வச்சுங்கோ. ஒன்று நினைப்பவனை காப்பது, ஒன்று ஆலோசனை கூட்டம். இப்படிதானே மந்திரம் தமிழில் சொன்னான். இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்ந்து சிந்திப்போம். மந்திரத்தால் வெண்மணலே. மணல், நம்ம பூமியை பார்க்குற மணல், வெண்மணலே. இது கரெக்டு. சிவமாக, சிவம் ஆக. என்ன புரிஞ்சுக்கணும்? சிவம் அப்படிங்கிறது என்றும் நல்லது, என்றும் உள்ளது, எங்கும் உள்ளது. என்னது? என்றும் நல்லது, எங்கும் உள்ளது, என்றும் உள்ளது. ஏன்னா சிவனே ஏகபதமாக நீங்கள் சிவனியேன்னு சொல்லுவார் தொல்காப்பியத்தில். ஒப்ப, உரட, அன்ன, இன்ன அப்படின்னு 32க்கு மேலே உவம உருபுகள் போலங்கிற சொல்லு. அது மாதிரி சிவனியே அப்படின்னா பொருந்தியேன்னு அர்த்தம். சிவ அந்த சப்தம். சிவ வெண்மணலே. சிவ, இந்த சிவ சப்தத்தோட ஆக. என்னது? ஆக. அப்போ எதுவாக அப்படின்னா சிவன் ஆக. அப்படி தானே? மணல் எதுவாகணும்? சிவம் ஆகணும். அப்படி தானே? சிவம் ஆக. இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கணுன்னா, இப்போ மனது உயிருள்ள வஸ்து, அறிவு உயிருள்ள வஸ்து, மற்றதெல்லாம் ஜடம். உயிருள்ளவனுக்கும் உயிர் இல்லாதவனுக்கும் என்ன வித்தியாசம்னா, சராச்சரம், அசைவது அசையாதது, சரு கதி பக்ஷண யோகம்னு அர்த்தம். அப்படி தானே? சத்து அசத்து, இருப்பது இல்லாததுன்னு அர்த்தம். இப்போ இது அது இல்லை, சித்து அச்சித்து. என்னது? சித்து அச்சித்து. அப்போ சித்துனா அறிவு. இந்த அறிவுங்கிறது பிறக்கும்போது எல்லாருக்கும் இருக்கானே. குழந்தை பிறந்திருக்கு, குழந்தை இப்போ தான் பிறந்திருக்கு, அதுக்கு அறிவு இருக்கா? அப்பா யாரும் அம்மா யாரும் தெரியல. ஆனால் ஐம்புலன்களும் இருக்கு, பார்க்குது, ஏதோ நம்மளை சுற்றி எல்லோரும் இருக்கான்னு. ஆனால் அது உள்ளே என்ன இல்லை? எந்த ரெக்கார்டும் இல்லை. இப்போ தான் குழந்தை பிறந்திருக்கு, தகப்பனார் கையில் கொடுக்குறா, அதுக்கு நெத்தியில் முத்தம் கொடுக்கணும்னு சட்டம், அதுக்கு உண்டான மந்திரங்கள்லாம் இருக்குது. நான் சட்டம்னு சொல்கிற வேதத்தை சொல்கிறேன். அவ்வளோ அற்புதமாக சொல்லியிருப்பான் அந்த விஷயத்தை. அப்படி கையில் வாங்கி முதலாக பார்த்து அது முத்தம் விடும்போது மந்திரம் ஆத்மஜா ஆத்மஹா அப்படின்னா என்னுடைய ஆன்மாவை நான் காண்கிறேன்னு அர்த்தம். அந்த மாதிரி மூத்த பையனை அப்போ அவ்வளோ அழகாக சொல்லுவான். இப்போ அதெல்லாம் விட்டுருவோம். இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வஸ்துங்கிறது அறிவு வஸ்து. அப்படி தானே? மந்திரஹாங்கிறதுக்குள்ளே என்ன ரகசியம் இருக்கு? அறிவு அல்லது நினைவு. இந்த ரெண்டு விஷயம் இருக்குது, அறிவு, நினைவு. இப்போ நினைவு அப்படின்னு ஒன்று இருந்தால் தான் அறிவுன்னு ஒன்று வரும். நல்லா யோசிச்சு பாருங்கள். ரொம்பலாம் இல்லை. ஒரு குழந்தை அது தமிழ்நாட்டில் பிறக்கும். ஹாங்காங்கில் என்ன லாங்குவேஜ் பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியாது. அந்த மொழி அந்த குழந்தைக்கு தெரியுமா? தெரியுமா? தெரியாது. ஹாங்காங்கில் பிறந்த குழந்தைக்கு அது தெரியும். அப்போ பிறக்கிற எல்லா குழந்தைக்கும் லாங்குவேஜ் தெரியாது. நீ எந்த இடத்துல பிறக்கிறியோ அந்த இடத்து ஒளியை, அந்த இடத்து குறிப்பை, அந்த இடத்து நினைவை தான் பெற்றுக் கொடுக்குறது. அப்படி தானே இந்த பதிவு? இப்போ நான் 1 மணி நேரம் கடன்னு எல்லா மந்திரத்தையும் ஒப்பிக்கிறேன், எல்லாருக்கும் தூக்கம் வரும். வருமா? உண்மையை சொல்லணும். அப்போ நம்ம மொழியில் பேசும்போது, நம்ம விஷயத்தில் ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தும் போது, நான் தயவு பண்ணி சொல்கிறேன், இந்த தலைப்புக்காக நான் இதை பேசுகிறேன், வேறு எந்த நோக்கத்துலேயும் இதை புரிஞ்சுக்கக்கூடாதுன்னு உங்கள் பாதார விந்தங்களை மீண்டும் மீண்டும் என் சிரம் சார்த்தி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா ஒரு நூல் கூட இது மொழி சார்ந்ததில்லை. நான் அதை தாண்டி ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன்.
இதுக்கும் மொழிக்கும் சம்மந்தமே கிடையாது. இப்போது ஒரு குழந்தை தன்னுடைய மொழி அது வெளியில் யார் பேசுகிறாலோ அந்த பதிவு உருவாகி அது ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒவ்வொரு எண்ணத்தை, சப்தம் அர்த்தம், சப்தங்கிறது காதால் கேட்கறது, அர்த்தங்கிறது மனசால் புரிஞ்சுக்கிறது. ஆம்ரஹா, யாருக்காவது ஏதாவது புரியுதா? ஆம்ரஹா புரியல. ஏகாம்பரநாதன் புரியுதா? கொஞ்சம் சிவன்னு புரியுது, அப்படி தானே? ஆம்ரஹானா மாம்பழம், வேற ஒன்றும் இல்லை. இப்போ புரியுதா? இந்த ஆம்ரஹாங்கிற சப்தம் புரியல, மாம்பழம்னா எல்லாரும் புன்னகையோடு அதை ஏற்கிறீங்க, ஒத்துக்கிறீங்களா இல்லையா இப்போ நான் சொல்கிறத? அப்போ உள்ளுக்குள்ள இந்த சப்தம், இந்த அர்த்தம், அதுக்குள்ள ஒரு நினைவு, அந்த நினைவுகளுக்கு உள்ள கிளாசிஃபிகேஷன், அதுதான் விருத்தி. பதஞ்சலி இதெல்லாம் ரொம்ப தெளிவாக ஆராய்ச்சி பண்ணுறார். நம்ம அதுக்குள்ளே அடுத்தடுத்த வார்த்தையை சொல்கிறார் அவர். அப்போ அதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன்னா, இந்த மனம் என்பது ஐம்புலன்களின் வழியாகவும் பதிவு செய்து கொள்கிறது, தன் வழியில் பதிவு பண்ணிக்கிறது, அதில் சப்தத்தை வச்சு இல்லாத பொருளை கற்பனை பண்ணிக்கிறது. அப்படி தானே? நிறையா அப்படி தானே? அமெரிக்கா அப்படின்னு இப்போ நீங்கள் யாரும் நினைக்கல. இப்போ அமெரிக்கான ஒரு நாடுன்னு உங்கள் மனசில் எல்லாருக்குள்ள உதயமாயிடும். ஏன்னா நீங்கள் கேட்டது, நீங்கள் படித்தது, நீங்கள் பார்த்தது. அப்போ உங்கள் ஹிருதயத்தில் அமெரிக்காங்கிறது ஒரு அந்நிய தேசங்கிறது உங்களுக்கு ஞாபகம் வரும். வருமா? வராதா? அப்படி உங்கள் சப்தத்தில், உங்கள் இதயத்தினால எந்த ஒரு விஷயமும் எண்ணமாக்கப்படும். அதாவது மனம் எண்ணமாக்குது, எண்ணம் நினைவாக்குது, நினைவு பகுதிகளாக தொகுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பகுதிகளின் தொகுப்புக்குள்ளேருந்து அறிவு வரணும். ரொம்ப ஆழ்ந்த தியானம், உள்ளுக்குள்ளே போகணும், போனால் தான் புரியும். இல்லைன்னா இந்த சாப்டர் தூக்கம் தான் வரும். நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு தானே செய்கிறேன், என்னால் முயற்சி தான் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். இதில் சக்ஸஸ் ஆகிறேன்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை சுத்தமாக. காரணம் என்னன்னு கேட்டால், உள்ளுக்குள்ளே இந்த சப்தமாக்கி, இந்த சப்தத்தை அர்த்தம்னு இப்போ மாம்பழம்னு அந்த இனிய சுவையை நீங்கள் என்ன புரிஞ்சுப்பீங்க? இந்த மல்கோவா வாங்கி அன்றைக்கி சாப்பிட்டீங்களே, கொஞ்சம் ரசமாக இருந்தது, அவர் என்ன புரிஞ்சுக்கிறார்? அந்த ஜூஸ் கடையில் அன்றைக்கி ஒரு மாம்பழ ஜூஸ் குடித்தேன் பாரு அப்படின்னு. அவர் ஏதோ ஒரு கம்பெனிக்கு ப்ராடக்டை புரிஞ்சுப்பார். அவர் இப்போ தான் சாப்பிட்டுட்டு வாந்தி எடுத்து யோசிப்பார். அந்த பொருளோட உங்களுக்கு என்ன சம்பந்தமோ அந்த சம்பந்தம் தான் உங்களுக்கு முதல்ல வரும், அந்த சப்தத்து கூட. அப்போ அந்த அர்த்தம் எப்படி போகிறது உங்களுக்குள்ள? நீங்கள் எப்படி ஏற்கனவே உங்கள் புலன்களின் வழியாக, மனதின் வழியாக பதிந்திருக்கிறீர்களோ அந்த வழி அர்த்தத்தை நீங்கள் அதை உள்ளே புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்கிறீர்கள். அப்படி தானே? அப்போ ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொரு வார்த்தை என்ன வருது? சுப்பிரமணியனை நான் சாமியை புரிஞ்சுக்கிறேன், அவர் என் பேருங்கிறார். ஒத்துக்கிறீங்களா இல்லையா? இப்போ சாமியா பேரா? அதான் அவருக்கு பேர், இவருக்கு சாமி. அப்படி தானே? சுப்பிரமணியன் சொன்னால் எனக்கு கையை கூப்பி வணங்க வேணாம், அப்படி தானே? தப்பு இல்லையே? அப்போ அவரவர்கள் அர்த்தத்தில் உள்ளே புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். அப்படி அந்த அர்த்தத்தை புரிந்து கொள்ளுகிற பண்புக்கு தான் நினைவுன்னு வச்சுருக்கோம். நினைப்பதனால் நினைப்பவனை காப்பு, அதை புரிஞ்சுக்கணும். நினைவு இல்லைன்னா வெறுன பேந்த அப்படியே ஒரு சின்ன குழந்தை மாதிரி அப்படி பார்த்தோம்னா ஒரு நினைவும் இல்லை, அதுக்குள்ளே ஒரு மொழியும் இல்லை, அதுக்குள்ளே மந்திரம் என்பது இல்லை. நினைப்பவனை காப்பதற்கு வாய்ப்பு இல்லை குழந்தைக்கு. குழந்தை கடவுள், அப்புறம் பேசுவோம் அதை. ஆனால் அந்த நினைவலைகளை பதிவு செய்கிற ஒளி, நல்லா கவனிக்கணும். அந்த ஒளியை அது நினைவுகளாக ஃப்ளாஷ் பண்ணி மனசில் பதிவு பண்ணி வச்சுக்குது. மாம்பழம் அது நிறைவு, மாம்பழம் கண்ணங்கரேர்னு இருக்கும். ஒத்துக்கிறீங்களா? சொல்லுங்களேன். ஒத்துக்க மாட்டீங்க. நான் சொன்னேன்னா இல்லை அப்படின்னு. ஏன்னா அந்த இதயம் அந்த பதிவை அந்த நிறத்தோடு என்ன பண்ணியிருக்கேன்? பதிவு பண்ணியிருக்கேன். கண் விஷுவலில் பார்த்துருக்காது, மஞ்சள் கலரில் இருக்குது, பச்சை கலரில் இருக்குது. ஆனால் நீல கலரில் நான் பார்த்ததே இல்லை. அண்ட புழுகு ஆகாச புழுகாக இருக்குது அப்படின்னு. அப்படி தானே சொல்லிட்டு போகிறேன், கருப்பாக இருக்கும்னு. அப்போ அந்த நினைவுக்குள்ளே போகணும். அந்த நினைவை தான் புரிய வைக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். வேறு எதுவும் நான் வளவலன்னு பேசலை. அந்த விஷயத்தை உங்களுக்குள்ள நான் நினைக்கக்கூடிய பண்பு உங்களுக்கு வரணும். உங்கள் நினைவுக்குள்ளே அதே கருத்தை செலுத்த விரும்புகிறேன். அதுதான் இப்போ என்னுடைய முயற்சி. இப்போ என்ன ஆச்சு? அந்த நினைவு அலைகள் அறிவுக்கு மாத்திரம்தான் சாத்தியம். நீ உடம்பு இருக்கணும், அந்த உடம்புக்குள்ள புலன்கள் இருக்கணும், அந்த புலன்களுக்குள்ள உணவினாலே ஏற்படுகிற வளர்ச்சி இருக்கணும், அந்த வளர்ச்சியின் வழி புலன்களினே பெறப்பட்ட தகவல் இருக்கணும்.
அந்த தகவல்னு ஒன்று தான் நினைவு. புரியுதா? அப்போ இது என்ன அர்த்தம்? இது ஒரு சேத்தன வஸ்துவை சொல்கிறாவா, இந்த மாதிரி ஒரு ஜட வஸ்துவை சொல்லலை. மந்திரம்ங்கிறது என்னது? உடல் இருக்க வேண்டும், உள்ளம் இருக்க வேண்டும், அதற்கு உள்ளே உணர்வு இருக்க வேண்டும், அந்த உணர்வுக்கு உள்ளே நினைவு வரும். அப்போதான் நினைவுன்னு வரும். தூங்கும்போது வருமா நினைவு? கனவு கண்டேன் விடிஞ்சணுன்னு சொல்லுவான், அப்படிதான் நினைவு. அப்போ அந்த நினைவை தான் மாத்திரம் நினைப்பவனை காப்பது. அப்போ நினைவுனா அப்போ நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? அந்த நினைவுங்கிற வார்த்தைக்குள்ளேயே என்ன இருக்கான்னு அர்த்தம்? எழுந்து ஒருத்தன் நடந்து வந்துட்டு இருக்கானா சாவலேன்னு அர்த்தம். என்னடா இப்படிலாம் பேசுகிறீங்களேன்னு கேட்கக்கூடாது. எழுந்து ஒருத்தன் நடந்து போயிட்டு இருக்கான செத்து விட்டியான்னு அவனை பார்த்து கேட்பான் யாராவது. அப்போ நினைவுன்னு சொன்னால் நீ எதை புரிஞ்சுக்கணும்? உயிரோடு இருக்கான்னு புரிஞ்சுக்கணும். உயிரோடு இருக்கணும்னு நினைக்க முடியும். அப்படி நினைக்கணும்னா அவனுக்கு மனம் வேண்டும். அப்படி மனம் வேண்டும் என்று சொன்னால் அவன் பிறந்திருக்க வேண்டும். அப்படி பிறந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் வயது வேண்டும். அந்த காலம் அவனுக்கு அவகாசத்தை கொடுத்திருக்க வேண்டும். அதற்கு பிறகு தான் எது வரும்? அந்த நினைவுங்கிறது வரும். புரியுறதா இல்லையா? அந்த நினைப்பவனை காப்பதுன்னு அப்போ உயிருள்ள வஸ்து. புரியுதா? ஓ, நம்மளை மாதிரி ஒரு காத்திரம் அதுக்கு இருக்குது. எதுக்கு? போதத்தால் அப்படின்னு சொன்னான். அந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. போதம்னா விழிப்புன்னு அர்த்தம். போதம்னா என்ன? விழிப்பு. படுத்துகிட்டே இருக்கோம். அதுவும் இந்த மார்கழி மாதத்தில் ஏண்டா எழுந்திருக்கணும்னு இருக்குது. யார் கண்டுபிடிச்சா இதெல்லாம்னு தெரியல. 4:30 மணிக்கு எழுந்திருக்கணும், ரொம்ப சிரமமாக இருக்குது. அப்படி அந்த பொருளுக்குள்ளேயே இருந்தால் தேவலான்னு தோன்றுறது. அப்படி இருக்கக்கூடிய நினைவு, அப்படி உள்ளே உட்காந்துட்டே அந்த முழிச்சுட்டோன்னே நினைவு ஓட ஆரம்பிச்சிடும். எது விழித்தால் ஓடுகிறதோ அதுதான் நினைவு. அப்படி தானே? போதத்தால் அர்ச்சித்தான்னு சொன்னோம். இந்த வார்த்தை தான் ரொம்ப, இந்த அர்ச்சிக்கிறது மந்திர தந்திர கிரியா பாவனா அர்ச்சனா, 4 செயல்களை ஒன்றாக சேர்ந்து செய்தால் அதற்கு பெயர் அர்ச்சனை. என்னது? அர்ச்சனா. யோசனை பண்ணி பாருங்க. லெஃப்டில் கை போடுறது, ரைட்டில் போகிறது. திட்டுவீங்களா திட்ட மாட்டீங்களா? வண்டியை கால் இயக்குது, கை ஒரு பக்கம் இயக்குது, கண் ஒரு பக்கம் பார்க்குது. கால் கீர் போட்டு ஓட்டுறவாலாம் இருக்கான். இந்த வண்டியில் பார்க்கும்போது காலில் பிரேக் வச்சுருக்கான். அப்போ அவள் 4 செயலை ஒன்றா செஞ்சால் அதுக்கு பேர் டிரைவிங். சார் நான் ஸ்டேரிங் வண்டி தான் சார் பிடிக்க தெரியும், எனக்கு பிரேக் பிடிக்க தெரியாது சார், அதுக்கு பேர் டிரைவிங்கா? சொல்லுங்களேன், யோசிச்சு பாருங்களேன். அப்போ 4 செயலை ஒன்றாக செய்தால் அது என்னது? டிரைவிங். அவன் லெஃப்ட் பார்க்கணும், ரைட்டு பார்க்கணும், முன்னாடி பார்க்கணும், பின்னாடி பார்க்கணும், ஆக்சிலேட்டர் கொடுக்கணும், பிரேக் கொடுக்கணும். அப்படி தானே? அந்த 4 செயலை ஒன்றாக செய்தால் அது பேர் டிரைவிங். அது மாதிரி மந்திரம் தந்திரம் கிரியா பாவனா இருந்தால் அது பேர் அர்ச்சனை. ஒன்று தெரிஞ்சு ஒன்று விட்டா அது அர்ச்சனைன்னு என்ன சொல்ல முடியாது? போதத்தால் விழிப்புணர்வுடன் அர்ச்சித்தால் வெண்மணலே சிவமாக. அப்போ அந்த வார்த்தை போதத்தால் அர்ச்சித்தால், அந்த போதத்தை தோற்றுவிப்பது இந்த மந்திரம். போதம்னா விழிப்புணர்வு. போதம்னா என்ன? விழிப்புணர்வு. அது சரி. இந்த மந்திரத்துக்கு ஒரு வடிவம் இருக்குது. அந்த வடிவம் பாருங்க. வேதத்தில் அப்பருடைய வரலாறுல சேக்கிழார் ரொம்ப தெளிவாலாம் அதை பற்றி குறிப்பு கொடுத்துருக்கார். தரக்க பாடியிருக்கார், சாத்த பாடியிருக்கார். வேதம் பூஜை பண்ணி கதவு சாத்தித்தான். நல்லா யோசிக்கணும். வேதம் பூஜை பண்ணி கதவு சாத்திருக்கு அப்படின்னா புருஷ ரூபம்னு அர்த்தம். நம்மளை மாதிரி ஒரு மனுஷன் மாதிரி வேதம் வந்து பூஜை பண்ணிட்டு போகும். புரியல என்ன சொல்கிறேன்னு? வேதம் ஒரு பாட்டல்ல, வேதம் ஒரு ஒளி அல்ல, வேதம் ஒரு இசை அல்ல ஏற்றி இரக்கமாக நீங்கள் பாடுவதற்கு. வேதம் ஓர் உயிருள்ள மானுடம். புரியல? புரியுதா புரியலையா? நம்மளை பார்க்குது. நம்ம வஸ்து நம்ம பார்க்க, நம்ம எப்படி பார்க்குறோமோ அது நம்மளை பார்க்குது. நம்ம என்ன நினைக்கிறோமோ புரிஞ்சுக்குது. அது பூஜை பண்ணுது. அதனால தானே வேதம் பூசித்ததுன்னு சொன்னான், கதவு சாத்தித்துன்னு சொன்னான். அப்போ பூஜை பண்ணுறதுக்கு கான்சியஸ் வேணும். உடலாலும் உள்ளத்தாலும் அறிவாலும் எண்ணத்தாலும் ஆன்மாவாலும் செய்யப்படுவது பூசணை. இழவுற்று நின்ற நெஞ்சே தலையில் அடிச்சுக்கிறது. இழவுனா பணம் இருக்கும்போது அந்த பணத்துக்கு பேரில் கட்டி நடனம் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் இழவு. அப்படின்னா அப்படி சொல்கிறாரு. உடம்போடு உயிர் உறவு அற்று அறிவு மறக்கும்போது ஆன்மாவை தெளிவாக சொல்கிறார். உடம்பு உறவு உயிர் தெளிவாக சொல்கிறாரா இல்லையா? ஆனந்தமாய் என் அறிவாய் தெளிவாக அடிக்கிறாரு.
மனம் வேறு, உடல் வேறு, உள்ளம் வேறு, அறிவு வேறு, எண்ணம் வேறு. எண்ணிய எண்ணமன்றோ முன்செய் புண்ணியமே. எதை பற்றி நினைக்கிறவங்கள? அம்பாளை பற்றி நினைக்கிறது. அப்படிதானே? ஆத்மாவை பற்றி நினைத்தல், சிவத்தை பற்றி நினைத்தல், தன்னை பற்றி நினைத்தல். மதம், நினைவு. புத்தன் நினைச்ச புத்த மதம், ஜெயினம் நினைச்ச ஜெயின மதம். அப்படிதானே? அப்போ இதுலேருந்து என்ன தெரியறதுன்னா, இந்த மந்திரங்களுக்கு உருவம் உண்டு, நம்மளை மாதிரி சென்ஸ் உண்டு, உணர்வு உண்டு. என்னது? உணர்வு வேணும். நம்ம உடம்பு எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த உடம்பு ஆன்மா உள்ளே வந்தால் இதுக்கு எல்லா பண்பும் என்ன வந்துடுது? அது பேசுது, நடக்குது, அனுபவிக்குது, இன்ப துன்பங்களை உணருது. அது மாதிரி வேதம் எல்லாமே பண்ணும். சாப்பிடும், தூங்கும், அனுபவிக்கும், எல்லாம் பண்ணும். புருஷ ரூபம், அது பூஜை பண்ணும். தான் பெறுவதோடு அடுத்தவர்களுக்கு பெறச் செய்யும். தன்வினை பிறவினை. இப்படிதானே நாம் படிக்கிறது, அடுத்தவாளை படிக்க வைக்கிறது. ரெண்டு இருக்கோ இல்லையோ? அது மாதிரி பிறருக்கு அதை என்ன பண்ணும்? செய்ய வைக்கும். அப்படி ஒரு வல்லமை மிகுந்தது வேதம். அந்த 4 வேதம் புருஷாகாரமாக பூஜை பண்ணியிருக்குன்னு சொல்கிறான். இப்போ புரியுறதோ இல்லையா மந்திரங்களுக்கு வடிவம் உண்டுன்னு? அதை மாதிரி இந்த இடத்துல பஞ்சபிரம்மம் அப்படின்னு ஒரு வடிவம். இதை எது பேசுறது அப்படின்னா, சில்பசாஸ்திரம் ரொம்ப அழகாக பேசுறது. இந்த மந்திரத்தை சொன்னால் அந்த மந்திரத்துக்கு அவன் செலவழிப்பான். என்ன மந்திரத்தை? நம்ம மந்திரத்தை சொல்லணும். சில்பரத்தனத்தில் தனியாக சொல்லியிருக்கா. பஞ்சாட்சர தியானம் தனியாக இருக்கே, புரியுதா? ஸ்ரீ பஞ்சாட்சர தியானம், சக்தி பஞ்சாட்சர தியானம், தியானமே தனியாக இருக்கே. அதுக்கு வடிவம் இப்படி தான் இருக்கணும்னு கொடுத்துருக்கான். இந்த வடிவம் இது அஷ்டாட்சர தியானம். எல்லாத்துக்கும் சில்பத்தில் வடிவம் இருக்குது. அப்போ ஆக்கிருதி இருக்குது. அப்படி தானே? இறைவனுக்கு உடலாக இருப்பது மந்திரம், இறைவனுக்கு மூச்சாக இருப்பது மந்திரம், இறைவனாகவே இருப்பது மந்திரம். புரியுறதா? இப்போ இந்த பஞ்சபிரம்மங்கிறது என்னன்னு புரிஞ்சுருத்தா? இப்போ அது சரி, அதை பஞ்சபிரம்மம் 5 பிரிச்ச சாமி ஒன்று தானே? அப்படி தானே? ஒன்று தானே? அதையே 5 பிரிச்ச அப்படின்னா, ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம், இந்த 5க்கும் தான் பிரம்மம்னு பேர் சொன்னான். பிரம்மம்னா பெரியன்னு அர்த்தம், ஆன்மான்னு அர்த்தம். பெரிய காரியம் ஆற்றுல நடந்துருத்து அப்படின்னு ஒரு வழக்கு சொல். பெரிய காரியம்னா வேற அர்த்தம். ஆன்மா வெளியில் புறப்பட்டு விட்டதுன்னு அர்த்தம். அறிவு உள்ளது போயிடுதுன்னா அறிவில்லாத ஜடம் கீழே இருக்கு. அப்போ பெரியதுங்கிறது எது? அறிவுள்ளது. அப்படிதானே? பெரிய நாயகின்னு பேர் வைக்கிறான் இறந்ததுக்கப்புறம். அப்படி ஒரு பேர் உண்டு இறந்தவாளுக்கு. பெரிதாகி விட்டார்கள், விரிந்து விட்டார்கள். சுருங்கிய இந்த உடம்புக்குள்ள, இந்த சிறைக்குள்ளே இருந்து என்ன பண்ணிட்டாங்க? அதை மாதிரி பஞ்சபிரம்மம். அது ஏன் பஞ்சபிரம்மம்னு சொன்னால்? பிரம்மங்கிறது பெரிய, பிருக்குன்னா பெரியங்கிற வார்த்தை. பிரம்ம அப்படிங்கிறது அறிவையும் குறிக்கும். அது எதை பற்றிய அறிவுன்னா, இவ்வுலகத்தை எந்த ஒன்றினாலும், உடலாலும், உள்ளத்தினாலும், அறிவினாலும், எண்ணத்தினாலும், ஆன்மாவினாலும் அறிய முடியாத பேரறிவு. சிவபெருமான் அறிவித்தாலே அன்றி நாம் சிவனை அறிந்து கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட பேரறிவை நமக்கு அறிவிக்கின்ற விஷயம் இந்த பஞ்சபிரம்மம். புரியுதா? அப்போ இதில் இது உபதேச கிரமத்தில் கொண்டு வந்துடுவா. நீங்கள் நமச்சிவாய அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில் நான் 5 எழுத்தை ஓதினேன்னு யாரும் சொல்ல முடியாது. அதுக்கு பின்னாடி ஒரு 5 கருத்து இருக்குது. அந்த 5 கருத்தை உபதேசமாக சொல்லுவா. இந்த எழுத்து, இந்த பொருள், இந்த மாதிரி தியானம் பண்ணணும், இப்படி வரும், இப்படி வந்தால் இன்ன பிரயோஜனம் வரும். அப்படி தானே? அவ்வளோ தெளிவாக இருக்கு. அது நம்மளோட தெளிவாக இருக்கும். ஆட்டோக்கார மாதிரி வேலை செய்து வந்துடும். என்னடா ஆட்டோக்காரன்னு சொல்கிறேன்னு சொல்லக்கூடாது. தயவு பண்ணி நான் உங்களை பாதார விதங்களை வணங்கி கேட்டுக்கிறேன். அவள் கரெக்டாக கேட்குறா, நீங்கள் எங்கே போகணும், உங்களை கொண்டு விடுறதுக்கு எவ்வளோ செலவாகும், இந்த இடத்துல கொண்டு வந்து விட்டுரும். அப்படி தானே? போகிற இலக்கை மிக தெளிவாக கேட்கிறது வேதம். உனக்கு என்ன வேணும்? கல்யாணம் ஆகுமா? வீடு வேணுமா? பாவத்தை போக்கணுமா? ருண விமோசனார்த்தம் அப்படின்னு அது அந்த மந்திரத்தில் பிரயோஜனம் சொல்கிறான். ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஒவ்வொரு பிரயோஜனம் இருக்கே. விஷ நிவாரணார்த்தம், அப்படி தானே? ருண விமோசன மந்திரம்னே இருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? பயன்பாடு இருக்கு. அது நம்மளை சரியான போக்கில் அது கேட்டு விசாரித்து கொண்டு போய் இங்கே சேர்த்து விட்டு போயிடும் இந்த மந்திரம்.
அப்போது இந்த இடத்துல பஞ்சபிரம்மம்னு எதை சொன்னார்னா, இந்த இடத்துல மறைமுகமாக ஆன்மாவை சொன்னார், வெளிப்படையாக சிவத்தை சொன்னார். என்னது? ஆன்மான்னு சொல்லிட்டு போயிருக்கலாமே. பிரம்மம்னா சிவன் அர்த்தம். ஆன்மா எப்படி இருக்கும்னா, ஆணவ மலத்தோடு இருந்தால் ஆன்மா, ஆணவ மலம் நீங்கினா சிவம். புரியல? இந்த படம் இருக்கு, நான் இதை காட்டுறேன் உங்களுக்கு. இது யார் படம் சொல்லுங்க? அதில் ஒரு சந்தேகம் இல்லையே. யாராவது ஒருத்தர் கண்ணாடின்னு சொன்னீங்களா? கண்ணாடின்னு சொன்னீங்களா? கண்ணாடியினுடைய உருவத்தை நீங்கள் அதில் பார்க்குறீங்களா இல்லையா? கண்ணாடி இருக்கா இல்லையா? அந்த உருவம் தானே, அதை அந்த கண்ணாடி இல்லாது தானே இந்த உருவத்தை காட்டுறது. அந்த மாதிரி சிவன் இருக்காரு. நீங்கள் பார்க்குற அந்த மாதிரி மந்திரம் வேலை செய்யுது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், நான் கண்ணாடி மாதிரி இருக்கு, அதுக்கு நீங்கள் பின்னாடி என்ன தேவதை வருதோ அந்த வடிவம் அதுக்கு வந்துடும். அதை பாதுகாக்கிறது, உள்ளே இருக்கிற விஷயத்தை பாதுகாக்கிறது தான் அது பிரேம் போட்டிருக்கான். அந்த விஷயத்தை அப்படியே விஷுவலில் கொண்டு வந்து காட்டுறது. ஆனால் வெளில இருக்கிற வஸ்து உள்ளே போக முடியாது. அந்த துணியை, அந்த பொருளை அது பாதுகாக்கிறதுக்கு அதை வச்சுருக்கான். எப்படி ஊடகத்தே நின்று உருகத்தந்தருள் எம் உடையானே, ஊடகம் அதன் வழியாய் அது. அப்படி பார்க்கும்போது ஆணவமலம், கண்மமலம், மாயாமலம், மாயேயம், திரோதாயி அப்படின்னு 5 மலம் ஆன்மாவுக்கு. என்னது? ஆன்மாவுக்கு. அந்த ஆன்மாவுக்கு உரிய 5 மலம் உலகத்தில் எந்த ஆன்மாவாக இருந்தாலும் இந்த 5 கிளாசிஃபிகேஷனுக்குள்ளே வந்துடும். எல்லா மனிதர்களுக்கும் இரத்த ஓட்டம் இருக்கிறது, ஒத்துப்பீங்களா இல்லையா? நீங்கள் எந்த உலகத்தில் எந்த மூலைக்கும் போங்க, எந்த மனுஷனை வேணாலும் பாருங்க, அவனுக்கு என்ன இருக்கும்? அந்த மாதிரி விதி இது. என்னது? இந்த ஆணவம், கண்மம், மாயை, மாயேயம், திரோதாய், இந்த 5 மலமும் இருக்குது. இந்த 5 மலத்தில் எந்த மலத்தை வேணாலும் நீங்கள் வச்சுட்டு வெளியில் வரலாம், அது வழியாக உள்ளே போகலாம். 5 வாசல் இருக்குது. அதனால தான் 5 புலன்கள், அதனால தான் 5 வாசல். நித்திய வாசல்னு ஒரு வாசல் உண்டு, 4 வாசல் திறந்துருப்பா. திட்டி வாசல்னு சொல்லுவாள், பக்கத்துலேயே ஓப்பன் பண்ண பெரிய கோபுரமாக இருக்கும், அது வழியாக சாமி போக மாட்டார். பக்கத்தில் ஒரு திட்டி வாசல் ஒன்று இருக்கும், அது வழியாக போவார். சிதம்பரம் நடராஜாவே இப்படி 4 பக்கம் 4 கோபுரம், சிறப்பான கோபுரம், யாரெல்லாம் வழிபாடு பண்ணானுங்கிறதெல்லாம் இருக்குது. அதில் திட்டி வாசல் வழியாக சாமி போகும். சும்மாலாம் ஒரு வாசலை வச்சு இது வழியாக போகணுலாம் தூக்கின்னு போகல யாரும். ஆகமெல்லாம் ரொம்ப கரெக்டாக சொல்லியிருக்கு, எந்த விஷயத்தையும் ரொம்ப நுட்பமாக சொல்லியிருக்கு. அப்போ இந்த பஞ்சபிரம்மங்கிறது என்னென்னா, ஆணவமலம் மட்டும் உடையது, கர்மமலம் மாத்திரம் உடையது, ஆணவம் கண்மம் மாயை சேர்ந்து வர்றது, ஆணவம் கண்மம் மாயேயம் சேர்ந்து வர்றது, ஆணவம் கண்மம் மாயை மாயேயம் திரோதாயம் சேர்ந்து இருக்கிறது. அந்த மலம் நீங்கள் அந்த ஒரு மலத்தில் நீங்கள் எதை உடைச்சிங்கனாலும் சிவத்தை பார்த்துடலாம். ஆணவ மலம் முழுக்க போச்சுனாலும் நீங்கள் சிவத்தை பார்த்துருவீங்க. அந்த சிவனோடு உங்களுக்கு என்ன வந்துடும்? தொடர்பு வந்துடும். அப்படி 5 வகையிலும் ஆன்மாவோடு தொடர்புடையது. அப்படி ஆன்மா 5 வகையினாலும் சிவத்தோடு தொடர்புடையது. ஒரு மலம் நீங்கினாலும் சிவத்தை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் எப்படி பார்க்குறதுங்கிறது தான் பிரச்சனை. இப்போ என்னது? சிவனுக்கும் உங்களுக்கும் என்ன ரிலேஷன், எப்படி பார்க்கலான்னு அப்பர் பார்த்தாரு. இங்கேருந்து கண்ணு தெரியல பாவம், 70 வயசு. இந்த உடம்பே போனாலும் பரவாயில்ல, நான் மேலே போய் கைலாசத்தில் போய் சாமியை பார்த்துட்டு போய் கண்ணு தெரியல, காலில் நடுக்குது. அவனுக்கு அனுக்கிரகம் பண்ணார் பாருங்க, கைலாசம் மேல் வரைக்கும் போயிட்டு, நீ அப்படியே போய் திருவிழாத்துக்கு போயிட, நாங்கள் வந்து உனக்கு கைலாச காட்சி கொடுக்குறேன். வெறுப்பாகுமா வாதா? யோசிச்சு பாருங்க. ஞானசமுதர் பாவம் முடியாது, தள்ளாமல் வயசு, என்ன பண்ணுறதுன்னே தெரியாது, அப்படி தானே? 16 வயசு அவருக்கு முடியல, அப்படி தானே? வாப்பா வா கல்யாணத்துக்குள்ளே. யோசிச்சு பார்க்குறீங்களா இல்லையா? சுந்தரரே வேறு எங்கேயோ சுற்றின்னு இருக்கான், தமிழ்நாட்டை விட்டு எங்கே சுற்றுறான், மலையாளத்தில் போய் சுற்றின்னு இருக்கான். தம்பி அவன் வைக்காத உடனே தேரை கூட்டுவா. புரியல நான் என்ன சொல்கிறேன்னு? சிவனை பாரபட்சமாக சொல்லேன், தயவு பண்ணி புரிஞ்சுக்காதீங்க எல்லாரும். நான் ஆன்மாவை பற்றி சொல்ல நினைக்கிறேன். ஆன்மாவை சொல்ல, ஆணவம் கண்மம் மாயை மாயேயம் திரோதாயி, அந்தந்த மலம் நீக்கிறதுக்கு அவனுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி இவருக்கு சூளையை கொடுத்தார், அவருக்கு பாலை கொடுத்தார், அவருக்கு ஓலை கொடுத்தார், இன்னொருத்தனுக்கு காலை கொடுத்தார். அப்படி தானே? அப்படி முறையாக அவர்களை
சுண்ணாம்பு காளையால் வச்சு எரிக்கிறான். தண்டனை எப்படி எப்பேற்பட்ட தண்டனை யோசிச்சு பாருங்கள். விஷத்தை கொடுத்து குடி, யானையை கொடுத்து உட்கார், இதெல்லாம் அவர் வயசுக்கு யோசிச்சு பாருங்க. கருமையே இல்லாத மாதிரி தோணும் நமக்கு. அவன் அந்த மலத்தை கீழ்ச்சின்னு வரான். எந்த மலத்தை கீழ்ச்சுண்டு? ஆணவத்தை கீழ்ச்சுண்டு. இவன் கர்மத்தை கீழ்ச்சுண்டு. அவன் மாயை கீழ்ச்சுண்டு. அவன் மாயத்தை கீழ்ச்சுண்டு. திரோதாயை கீழ்ச்சின்னு வரான். அதுதான் அந்த முறை நமக்கு வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்கே, வேறு மாதிரி இருக்கே. ஆனால் உள்ள எல்லாருமே எங்கே வந்துட்டான்? சேர்த்துக்கிட்ட வந்துட்டான். அந்த 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 விஷயந்தான் அந்த நால்வருக்கும் உண்டான வித்தியாசத்தை நாம் பார்க்க முடியுது. சேக்கிழார் இல்லைன்னா இப்படி ஒரு ஞானத்தையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கவே முடியாது. சேக்கிழார் ஈசான சிவம், எல்லா சிவத்தையும் ஒடுக்கிற சிவம் சேக்கிழார். இன்னும் சாதாரண ஆள் கிடையாது. நம்மலாம் சென்னையில் பிறந்திருக்குமா பெரிய புண்ணியம் அது. ஏன்னா சேக்கிழார் நடந்த பூமி, சேக்கிழார் விட்ட சுவாசம் எப்படி யோசிச்சானே தெரிலங்க. நேற்றுக்கு நடந்த ரெக்கார்டெலாம் மறந்து போயிடுது. இன்றைக்கி எழுதி வச்சதை காணுங்கிறான். 3 நாளைக்கு முன்னாடி எக்ஸாமுக்கு சாதாரணமாக எழுதி வச்சுருக்கேன்னா எங்கள் ஆத்துக்காரி என்ன சொல்ல மாட்டேங்கிறா, அதை எடுத்து கையில் கொடுக்க மாட்டேன், நானும் பத்திரமா வச்சுங்கன்னு சொன்னேனேங்கிறா. எங்கே உக்காந்தான், எங்கே ஏந்திருந்தான், எப்படி தொகுத்தான், எப்படி வகுத்தான், எப்படி விரிச்சான். ஒரே ஒரு வரி தான் சொல்லியிருக்காரு, ரொம்ப பெருசாக சொல்லலை. திருநீலகண்ட துக்குயவனார் கடியன் இதை வச்சு ஒரு படம் பண்ணுங்களேன். சாதாரண விஷயமா அந்த அப்படியே நின்று பேசியிருக்கு சிவம், ஈசான சிவம். புரியுறதா இல்லையா? அந்த சிவம் அது கூட அந்த மாதிரி மலம் இல்லாத வாழ்ந்திருக்கார். மந்திரியாக இருந்திருக்கார், சாமியை கும்பிட்டுருக்கார், மற்ற விஷயங்களாக இருக்கிறதெல்லாம் அந்த மாதிரி ஒரு போஸ்ட்டில் இருந்து அந்த விஷயத்தை நம்ம பண்ணுறதெல்லாம் மாணிக்கவாசகராக இருக்கட்டும், திசைக்கிடாராக இருக்கட்டும், அவெல்லாம் ரொம்ப யோசிக்கணும். அவராக தூக்கி எறிஞ்சார். இவர் அதே ஸ்டேட்டஸ்லேயே இருக்கார். மாணிக்கவாசகர் தூக்கி எறிஞ்சிட்டார் சார், சன்னியாசம் ஆகிட்டார். துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்து ஒழிந்தேன், தெளிவான அகச்சான்று இருக்குது. புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? மந்திரியாகவே இருந்து அதை நடத்துறதுனா, அவ்வளோ காலத்துக்கு முன்னாடி அவ்வளோ பெரிய நடத்தி அந்த செம்மையாக நடத்துறதுனா ஈசான சிவம். அப்படி ஆணவ மலத்தை சுத்தமாக என்ன பண்ணிட்டாரு? அழிச்சு விட்டார். அந்த வழியாக சிவத்துக்கிட்ட வர்றார். அந்த 5 மலங்களை நிவர்த்தி செய்வதுதான் இந்த பஞ்சபிரம்ம மந்திரம். அதை சொல்லி நீங்கள் அனைவரும் இறைவனை பிரார்த்திக்க வேண்டுமாய் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை சார், நான் சிம்பிளாக சொல்கிறேன். ஒரு கையில் கைப்பிடி வச்சுங்க, அது ஜடமா சித்தா? சந்தேகம் இல்லையே. அது பூமியில் போட்டு தண்ணி ஊற்றுங்க, அது செடி, அது ஜடமா சித்தா? பதில் சொல்லுங்க டக்குன்னு, அதுக்கு உயிர் வந்துடும். அவ்வளோதான். விதையை நீ கையில் புடி எடுத்துன்னு போகலாம், புடியை ஏதோ பைக்குள்ளே போட்டுன்னு போயிடலாம். ஆனால் அந்த புடியை விதைச்சி உருவாக்கிட்டோம்னு வச்சுங்க, கையில் எடுக்க முடியாது, தலையில் தான் தூக்கணும். அவ்வளோ எள்ளு வரும். அந்த மாதிரி ஜடத்துக்குள்ளே என்ன இருக்கு? சித்து இருக்கே. ஒரு 100 தயவு செய்து நான் உங்கள் பாதார விந்தங்களை வேண்டி விரும்பி மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு முட்டையை 40 முட்டையை கையில் வச்சு இப்படியே தூக்கின்னு போகிறான். 40 கோழி தூக்கின்னு போக முடியுமா? யாராவது கையில் பிடிச்சி தூக்கின்னு போடுவானா? அது முட்டை இல்லாமல் தான் கோழி வந்ததா? சித்து இதுதான், அதுதான் இது. இப்போ இந்த மந்திரம் எதுவாக இருக்குது அப்படின்னா சார்பியல் கோட்பாடு. அது நீ தண்ணி ஊற்றினீன்னா அவ்வளோதான் விஷயம். நான் அந்த விதையை அவிக்கிறேன், நெல்லை உள்ளே வச்சு அவிச்சிட்டேன், முளைக்குமா? முளைக்காது. அதே நெல்லை அவிக்கலை, விதைக்கிறேன், என்னாகும்? அவ்வளோதான் விஷயம். அதே தான் மந்திரங்கிறது. என்னது? அந்த விஷயத்துக்குள்ளே நீங்கள் நுழையணும், அதுக்குள்ளே போகணும். ஏன்னா புரிதல்ங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமாக மாறிடும். இப்போ புரியுறதோ இல்லையோ? ஜடம் சித்து சந்தேகம் இல்லையா? சிவாய நம. அடுத்த வார சிந்தனையாக திதி நித்யா தேவதைகள் அப்படின்னு சொல்லி அது வருஷரா பிரதம திதியை அதெல்லாம் ஏன் கும்பிட்றா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கா. அதை சிந்திக்க முயல்வோமாக. அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து.